அன்பிற்குரிய சகோதரர்களே, கும்பனி தெருவை சேர்ந்த சகோதரி அமீனா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பாடசாலை இசை வாத்திய குழு பேண்ட் குரூப் குறித்து இஸ்லாம் என்ன கூறுகிறது என்று கேட்குறாங்க. அதாவது இஸ்லாம் ஒரு செய்தியை சொல்லுமெண்டா, பாடசாலையில் வாத்திய குழுவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது இப்படி சொல்லாது. பொதுவாக ஒரு கன்செப்டை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்றதை வச்சு இதற்கு பதிலளிக்கலாம். அதாவது இசை வாத்திய குழு என்றால் எதை வச்சு சொல்றாங்க? இசை கருவிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குழுவை பற்றி. இப்ப இசை கருவி பயன்படுத்துவது சம்பந்தமாக இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை தான் நாங்கள் இந்த விஷயத்துல பார்க்கணும். இசை ஹராமா ஹலாலா? முஸ்லிம் சமூகத்துல இசை ஹராம் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள், இன்னொரு சாரார் மெல்லிசை ஹலால், துள்ளிசை ஹராம் என்று சொல்கிறார்கள். அதாவது மெல்லிசை லேச மெலோடி லெவல்ல வரக்கூடிய சாங்கா இருந்தா, மெலோடி அளவுல வரக்கூடிய மியூசிக்கா இருந்தா அது அப்படியே ராகத்தா கேட்டுக்கொள்ளலாம். ஆனா டொகுடு டொகுடு டொகுடுன்னு சத்தம் வரக்கூடிய இசையா இருந்தா அது மார்க்கத்துல கூடாது என்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கடா, அது மெல்லிசை துள்ளிசை எல்லா இசையும் ஹலால். அது இஸ்லாமிய கீதம் நாகூர் அனிஃபா படிச்சிருக்கிறாரா இல்லையா, அதுல மியூசிக் வருதா இல்லையா, அதுல பியானோ வாசிக்கிறாங்களா இல்லையா, அதுல டபுளா வாசிக்கிறாங்களா இல்லையா, எல்லா இசையும் ஹலால் தான் என்று சொல்றாங்க. இதுல எது சரி என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இசை சம்பந்தமாக திருக்குர்ஆன்ல இசை ஹராம் என்பதற்கு நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசை ஹராம் என்று நேரடியாக தடை செய்திருக்கிறார்கள். எப்படி வருது? புகாரிலே 5590வது செய்தியில என்ன வருது என்று சொன்னா, லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாம், எனது உம்மத்திலே ஒரு சமூகம் வருவார்கள், சாரார் வருவார்கள், யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர, அவர்கள் விபச்சாரத்தையும் பட்டாடையும் ஹலாலாக்குவார்கள், வல் ஹம்ர வல் மஆசிஃப, மதுவையும் இசைக்கருவிகளையும் ஹலாலாக்குவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார்கள். எதிர்காலத்தில் ஒரு சமூகம் வரும், முஸ்லிம் சமூகத்திலே ஒரு சாரார் வருவார்கள், பட்டை ஹலாலாக்குவார்கள். பட்டு இஸ்லாத்தில் ஹராம், ஆனா இந்த சாரார் பட்டை ஹலாலாக்குவார்கள். மது இஸ்லாத்தில் ஹராம், ஆனா இந்த சாரார் மதுவை ஹலாலாக்குவார்கள். இசைக்கருவி இஸ்லாத்தில் ஹராம், ஆனா இந்த சாரார் இசைக்கருவியை ஹலாலாக்குவார்கள். விபச்சாரம் இஸ்லாத்தில் ஹராம், ஆனா இந்த சாரார் விபச்சாரத்தையும் ஹலாலாக்குவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இசைக்கு இஸ்லாமிய இசை என்று யாரு சொல்கிறார்களோ அவர்களும் இந்த ஹதீஸின் மூலம் எச்சரிக்கை செய்யப்பட்டவர்கள். நாகூர் அனீஃபாவுடைய இஸ்லாமிய கீதங்கள், இஸ்லாமிய இசைகள் என்று சொல்லி யாரெல்லாம் ரசிக்கிறார்களோ, இஸ்லாமிய கலை நிகழ்வுகள்ல, இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்ல, இஸ்லாமிய பாடல்கள் என்று மியூசிக்கோட சேர்ந்து இதை யாரெல்லாம் மார்க்க சாயலில் இதை அனுமதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸின் மூலம் எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த வழிகட்ட சாரார் என்று விளங்குகிறோம். ஏன் வழிகேடு? இவர்கள் எதையெல்லாம் ஹலாலாக்குறாங்க? மது ஹலால், பட்டு ஹலால், விபச்சாரம் ஹலால் என்றாங்க. அப்ப இந்த மாதிரி கேடு கெட்ட அசிங்கமான மானக்கேடான விஷயங்களை ஹலால் செய்பவர்கள் தான் இசை கருவிகளும் ஹலால் என்று சொல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதிலிருந்து எந்த அளவுக்கு விபச்சாரம் ஹராமோ, எந்த அளவுக்கு பட்டாடை ஹராமோ, எந்த அளவுக்கு மது ஹமரு ஹராமோ, அந்த அளவுக்கு இசையும் ஹராம் என்பது நாங்கள் இந்த செய்தியிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இசை கருவிகள்ல ஒரு விதிவிலக்க கொடுக்குறாங்க. பொதுவாக இசை கருவிகள் அனைத்தும் ஹராம், ஆனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு கொடுத்ததை நாங்க சஹீஹ் முஸ்லிம்ல 1619வது செய்தியில பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, தஹல அலைய அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் வந்தார்கள், வ இந்தி ஜாரியத்தானி மின் ஜவாரியல் அன்சார், என்னுடைய அண்டை வீட்டாரான 2 அன்சாரி பெண்கள் இருக்கும் நிலையில் என்னிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். துகன்னியானி பிமா தகாவனத் பிஹில் அன்சாரு யௌம புஆசின், அவர்கள் பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். என்ன பாட்டு பாடிக்கொண்டிருந்தாங்க? புஆஸ் எனும் போரின் போது அன்சாரிகள் பாடிய பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு புஆஸ் என்ற ஒரு போர் நடந்திருக்குது. அந்த போர்ல வெற்றி பெறும் போது அன்சாரிகள் அந்த காலத்துல ஹவுஸ் கஸ்ரத் குலத்தை சேர்ந்தவர்கள் வெற்றிக்காக வேண்டி பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல இந்த அன்சாரி பெண்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வலைசத்தா பிமுகன்னியத்தீனி, அவர்கள் பாடகிகளாக இருக்கவில்லை, அந்த பரம்பரையா பாடல் பாடக்கூடிய
பாடகிகள் எல்லாம் இல்ல, சாதாரண 2 அன்சாரி பெண்கள் தான். ஆனால் பாட்டு படிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல அபூபக்கர் வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள்? ஃபகால அபூபக்கர் அபி முஸ்மூரி ஷைத்தானி ஃபீ பைத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே ஷைத்தானின் இசை கருவிகளா என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே, இன்ன லிகுல்லி கௌமின் ஈதன், எல்லா சமூகங்களுக்கும் பெருநாள் தினங்கள் இருக்கின்றன. வஹாதா ஈதுனா, இன்றைய நாள் நமது பெருநாளாக இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த பெருநாள் நாளில் அவர்கள் இசைக்கருவிகளை கொண்டு இசைப்பதை நீங்கள் தடை செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசைக்கருவி ஒன்றை பயன்படுத்தி இசைத்ததை அனுமதித்ததாக வருகிறது. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1619. அந்த இசைக்கருவி எது, எதை வைத்து அவர்கள் இசைத்துக் கொண்டு இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்க புகாரில 3529வது செய்தியாக பார்க்கிறோம். இதே செய்தி, தஹல அலைஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அபூபக்கர் அவர்கள் வந்தார்கள். வைந்தஹா ஜாரியத்தானி ஃபீ ஐயாமி மினா, மினாவுடைய நாட்களில் அவர்களுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டாரில் 2 அன்சாரி பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, மினாவுடைய நாள் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், அது துல்ஹஜ் மாசத்துடைய 10வது நாள் பெருநாள் நாள், 11, 12, 13ஆம் நாட்கள் மினாவுடைய நாட்கள். அப்ப மினாவுடைய நாட்களும் இஸ்லாத்துல பெருநாளுடைய நாட்கள் தான். ஏன்னு சொன்னா எங்களுக்கு 2 பெருநாள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹாவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் மினாவுடைய நாட்கள் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்கள் என்று சொல்றாங்க. அதாவது என்ஜாய் பண்ற நாள் என்றாங்க. என்ஜாய் பண்ற நாள் என்றா அதுவும் பெருநாள் தான். அப்ப இந்த மினாவுடைய நாட்கள்ல தான் இந்த அன்சாரி தோழர்களான அண்டை வீட்டார்கள் வந்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க. எப்படி பாடினாங்க? துதஃபிஃபானி வ தலரிபானி, அவர்கள் தஃப்பை அடித்துக் கொண்டு அதன் மூலம் தட்டிக்கொண்டு இசைத்து கொண்டு இருந்தார்கள். தஃப் என்ற ஒரு இசை கருவியை வைத்துதான் அவர்கள் இசைத்துக் கொண்டு இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நேரம் வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகஸ்ஸின் பி தௌபிஹி, ரசூலுல்லாஹ் முகத்தை மூடிக்கொண்டு படுத்துக் கொண்டு இருந்தார்கள். இந்த நேரத்துல தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இப்படி கண்டிச்சு பேசினாங்க. அப்ப ஃபகஸஃபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் வஜ்ஹி, ரசூல் அப்படி முகத்தை மறைச்சிருந்த ஆடையை விலக்கி கொண்டு, தஹுமா யா அபூபக்கர், அபூபக்கரே அவர்களை விட்டு விடுங்கள், ஃபஇன்னஹா அய்யாமு ஈதின், இந்த மினாவுடைய நாட்கள் நமக்கு பெருநாள் நாட்களாக இருக்கிறது. வதில்கல் ஐயாமு மினா, இது மினாவுடைய நாட்கள், நமக்குரிய பெருநாளுக்குரிய நாட்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா வருது. அப்போ ஒரு பெருநாள் தினத்தில் தஃப் என்ற இசைக்கருவியை பயன்படுத்தி இசைப்பது மார்க்கத்திலே எந்த ஒரு தவறும் இல்லைன்னு விளங்குது. தஃப் என்ன? சலங்கைகள் இல்லாத கஞ்சிராவைத்தான் தஃப் என்று சொல்லுவோம். அது நம்முடைய இலங்கை மக்களுக்கு புரியும் விதத்தில் சொல்வதாக இருந்தால், ரபன் இருக்குது, அந்த பாபாமார்கள் சஹர் நேரத்தில் எழுப்புறதுக்காக தட்டி கொண்டு வருவார்களே, இந்த ரபன் தான் தஃப் என்பது. ஆனா அதுல சலங்கையை வச்சிருப்பாங்க. சலங்கை இல்லாத நிலையில் உள்ள ரபன் தான், அதாவது சஞ்சிரா தான் தஃப் என்று சொல்வார்கள். அப்ப தஃப் அடிப்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. இசைக்கருவிகள் அனைத்தும் ஹராம், தஃப்பை தவிர என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இது புகாரில 3629வது செய்தியா வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷைத்தானின் இசைக்கருவிகளான்னு கேட்கிறாங்க. 2-3 தஃப்பு வச்சு அடிச்சிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நமக்கு பெருநாள் நாள், ஷைத்தானுடைய அது இசைக்கருவிதான், ஆனால் பெருநாள் நாள் என்பதனால இந்த இசைக்கருவிக்கு அனுமதி உண்டு. அப்ப தாராளமாக ஒரு சந்தோஷமான நாள்ல, மகிழ்ச்சிகரமான நாள்ல தஃப் என்ற இசைக்கருவியை மட்டும் பயன்படுத்துவதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது என்பது விளங்குகிறது. இன்னொரு செய்தி அஹ்மதுல வருது, 2494வது செய்தியாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்குமுல் ஹம்ர, அல்லாஹ் உங்களுக்கு மதுவை ஹராமாக்கிட்டான், வல் மைசிர, சூதாட்டத்தை ஹராமாக்கிட்டான், வல் கூபத்த, மத்தளத்தை உங்களுக்கு ஹராமாக்கிட்டான், வகால குல் முஸ்கிரின் ஹராம், போதை தரும் ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த மத்தளத்தை ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. மத்தளம் என்று சொன்னா நம்ம இலங்கை நாட்டு மக்கள் டோல்கி என்றுவாங்க. 2 பக்கம் தட்டக்கூடிய நிலையில் உள்ள ஒரு இசைக்கருவிதான் அது. இந்த மாட்டினுடைய தோலினால் 2 பக்கங்கள் மூடப்பட்டிருக்கும், அது பலகைகளால் உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவிதான் டோல்கி என்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு டோல்கியை பயன்படுத்தி அதை இசைக்கருவியாக பயன்படுத்துவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறதிலிருந்து தஃப் அடிக்கலாமே தவிர நீங்க டோல்கி போட்டு பஜாவ் போட்டுக்கொண்டு இருக்க முடியாது என்றதையும்
நாங்க விளங்கி கொள்றோம். இப்ப இசைக்கருவிகள் இஸ்லாத்துல ஹராம். இதுல துள்ளிசை, மெல்லிசை அது எல்லாம் ஹலால், இப்படி வரல. மார்க்கத்துல இசைக்கருவி ஹராம், முற்றிலும் முழுவதிலும் ஹராம். தஃப் மட்டும் சந்தோஷமான நாட்கள்ல பயன்படுத்திக் கொள்ளலாம். வேணுமென்றா பெருநாள் நாள்ல எல்லாரும் கூட்டமா சேர்ந்து ஒருத்தர் ரப்பர் அடிச்சு பாட்டு பாடலாம். அல்லது திருமண வைபவங்களின் போது ரசூலோட காலத்துல இந்த தஃப் இசைக்கருவியாக பயன்படுத்தி சத்தம் போட்டு பாட்டு பாடிக்கிறாங்க. இந்த மாதிரி பயன்படுத்தலாமே தவிர இந்த பேண்டு, பாடசாலை வாத்திய குழு இந்த பேண்டு வச்சு இசைக்கருவிகளை பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்குமான்னு கேட்டா அனுமதிக்காது. பாடசாலையிட மியூசிக் பேண்ட் குரூப்பும் வரக்கூடிய கருவிகளும் இசை கருவிகள் தான். இவன் ஸ்டேஜ் போட்டு மியூசிக்கல் ஷோ போட்டு பெரிய அளவுல ட்ரம், கிட்டாரு, பெரண்டு வச்சு அதுவும் இசை கருவி தான். அல்லது ஒரு புல்லாங்குழலாக வைத்திருந்தாலும் அதுவும் இசை கருவி தான். எந்த அளவுக்கு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு முறை அவருடைய பணியாளர் நாஃபி என்பவருடன் ஒரு பயணத்துக்கு செல்கிறார். அந்த நேரத்தில் அன்ன இப்னு உமர் சமிஅ சௌத ஜம்மாரதி ராயின், ஒரு இடையன் ஒருவரின் குழலோசை, புல்லாங்குழலோசையை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கேக்குது. ஃபவலஅ உஸ்புஐஹி ஃபீ உதுனைஹி, அவர் தங்களுடைய விரல்களை காதுகளுக்குள்ளே வைத்துக் கொண்டார்கள். வஅதல ராஹிலதஹு அனி தரீக், அவருடைய வாகனத்தின் பாதையை மாற்றிக் கொண்டார். வஹுவ யகூலு யா நாஃபி அத்தஸ்மஉ, நாஃபியே உங்களுக்கு இன்னும் கேட்கிறதா என்று கேட்டுக்கொண்டே வாகனத்தை பாதை மாற்றிக் கொண்டார்கள். அவர் சொன்னார், நஅம், ஆமாம் எனக்கு கேட்கிறது. ஃபயம்லி ஹத்தா குல்து லா, நான் இல்லை என்று சொல்லும் வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக அந்த இசை கேட்கிறதா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் அந்த இடையனுடைய சப்தம் நிற்கின்ற இடத்தை அடைந்த பிறகுதான் அவர் தங்களுடைய காதுகளிலிருந்து கைகளை எடுத்துக்கொண்டார். பிறகு அவர் சொன்னார், வக்கால ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்ததை பார்த்தேன். எவ்வாறு செய்தார்? வஸமிஅ சௌத ஜம்மாரத்தி ராயின், ஒரு இடையனின் குழலோசையை அல்லாஹ்வின் தூதர் செவியுற்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தார்கள் என்ற செய்தியை முஸ்னத் அஹ்மதுல 4307வது செய்தியா பார்க்கிறோம். இதை நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப என்ன விளங்குது? புல்லாங்குழலாக இருந்தாலும் மெல்லிசை தானே புல்லாங்குழல்ல வெளிப்படும். அந்த மெல்லிசையாக இருந்தாலும் இஸ்லாத்தில் ஹராம் தான் என்று வருது. அப்ப எப்படி பேண்டு வாத்தியம் ஹலால், பாடசாலையில் இருக்கிற இசைக்கருவி ஹலால், வேற இடங்கள்ல ஹராம் என்று சொல்லலாம்? எல்லாம் ஹராம் தான். இலங்கையில முஸ்லிம் பாடசாலைகளில் கூட இந்த வாத்திய குழுவை வச்சு முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் இசைக்கருவிகளை பயன்படுத்தி கொண்டு எதை மார்க்கம் விபச்சாரத்துக்கு நிகராக தடை செய்திருக்கிறதோ, பட்டுக்கு நிகராக தடை செய்திருக்கிறதோ, மதுக்கு நிகராக தடை செய்திருக்கிறதோ, அந்த இசை கருவிகளை வைத்துக் கொண்டு பாடசாலை வைபவங்களில் இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த வழிகட்ட பிரிவினர்களில் சேர்ந்து விடுவார்கள். மார்க்கத்துல எந்த வகையிலும் இதற்கு அனுமதி இல்லை. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இலங்கை பாடசாலைகள்ல நம்மளை நிர்பந்திக்கிறாங்க, எங்களுக்கு கட்டாயப்படுத்துறாங்க, பேண்டு வச்சுதான் ஆகணும் என்றாங்க என்று சொல்கிறார்கள். எங்கேயாவது ஒரு சட்டத்தை காட்ட முடியுமா? இலங்கையில ஏதாவது ஒரு சிவில் சட்டத்துல அல்லது ஒரு பாடசாலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆக்ட்ல, பார்லிமெண்ட் ஆக்ட்ல ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒரு இசைக்குழு, வாத்திய குழு, பேண்ட் இருக்கணும் என்று ஏதாவது சட்டம் போட்டு இருக்கிறானா? எங்கேயும் போட்டதில்லை. என்ன போட்டு இருக்கிறான் தெரியுமா? அதிகபட்சமா அவன் போடுவது கல்வி அமைச்சின் ஊடாக ஒரு சுற்று நிருபத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள். என்ன வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, 1995ஆம் ஆண்டு 25ஆம் இலக்கத்தை கொண்ட ஒரு சுற்று நிருபம், 2004ஆம் ஆண்டு 28ஆம் இலக்கத்தை கொண்ட ஒரு சுற்று நிருபம், 2019ஆம் ஆண்டு 50ஆம் இலக்கத்தை கொண்ட ஒரு சுற்றறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, பாடசாலை வாத்திய குழுவினர் பங்கு பெற்று ஒரு அந்த வாத்திய குழு இசைப்பதாக இருந்தால் எந்தெந்த நிகழ்வுகளில் இசைக்கலாம் என்று ஒரு பட்டியலை போட்டிருக்கிறாங்க. தேசிய மாகாண மட்டத்தில் விளையாட்டு விழாக்கள்ல அல்லது நிரல் கல்வி அமைச்சு, மாகாண கல்வி திணைக்களம், கலாசார நிகழ்வுகள்ல மாகாண கல்வி திணைக்களம் அல்லது கல்வி அமைச்சுடன் இணைந்து மாவட்ட சேலங்களால் நடத்தப்படும் சுதந்திர தின விழாக்கள்ல அல்லது மத்திய கல்வி அமைச்சு அல்லது மாகாண கல்வி திணைக்களம் என்பவற்றால் ஒழுங்கு செய்யப்படுகின்ற அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ பிரதமர், கௌரவ ஆளுநர், மாகாண முதலமைச்சர் வருகை தரும் விழாக்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் வருகை தரும் விழாக்கள் போன்ற
விழாக்களில் நீங்கள் வாத்திய குழுவை வைத்து இசைக்கலாம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்படி வாத்திய குழுவை வைத்து இசைப்பதாக இருந்தாலும் இந்த நிகழ்வுகள் தான் இசைக்கலாம். நம்ம முஸ்லிம் பாடசாலைகள் எந்த அளவுக்கு உச்சத்துல வரம்பு மீறி கொண்டு போறாங்கன்னு சொன்னா, பிரபல்யமான ஒரு மகளிர் பாடசாலையில ஒரு அதிபர் தன்னுடைய கணவன் இழந்து இத்தா காலத்தை முடிச்சு வெளியே வரும்போது பாடசாலை வாத்திய குழுவை வச்சு இசை அமைத்தார்கள். எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க. நம்ம இலங்கை நாடு, இலங்கை முஸ்லிம் பாடசாலைகள் இத்தா காலத்தை முடிச்சு ஒரு அதிபர் வெளியே வந்த அந்த அதிபர் அந்த பாடசாலைக்காக பாரிய சேவை ஆற்றி இருக்கிறார்கள், மாற்று கருத்தில்லை. நானும் அந்த அதிபருடைய சேவைகளை கண்களால் பார்த்திருக்கிறேன். பல வருடங்களால் அவர்களுடைய சேவைகள் தொடர்ச்சியாக இந்த சமூகத்துக்கு கிடைத்திருப்பதை மெச்சத்தகுந்த ஒரு சேவைதான், மாற்று கருத்து இல்லை. ரொம்ப முன்னேற்றம் அடையக்கூடிய நிலைக்கு அந்த பாடசாலையை கொண்டு வந்தார்கள். அதுக்காக அவங்க இதா முடிஞ்சு வந்தா நீங்க என்ன செய்வீங்க? இசைக்கரை வாத்திய குழுவை வச்சு இசைப்பீர்களா? உங்களோட கல்வி அமைச்சின் சுற்று நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அது. அது யாராவது கல்வி அமைச்சில் புகார் வைத்தால் அதற்காகவே நடவடிக்கை எடுக்கப்படலாம். அப்ப கல்வி அமைச்சு ஒன்றை சொல்லும், நம்ம முஸ்லிம் பாடசாலைகள் தாராளமாக அராத்துக்கு இடம் கொடுத்து விடுவார்கள், தாராளமாக அந்நிய கலாச்சாரத்துக்கு இடம் கொடுத்து விடுவார்கள். பாடசாலை சுற்று நிறுவனம் வந்தால் நீங்கள் விரும்பினால் சிங்களம் தமிழ் புத்தாண்டு விழாவுக்கான ஒரு நிகழ்வை நடத்தலாம் என்று லாம் 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 லாமா என்று வந்தாலும் இவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கட்டாயம் நடத்தியே ஆகணும் என்று பொங்கலோ பொங்கல் பொங்க வச்சிருவாங்க. நம்ம ஆக்கள் இருக்கிறாங்களே, வள்ளி கேட்டுட்ட வாசலை கொஞ்சம் திறந்து கொடுத்தா போதும், இவங்க 100% அந்த வாசலை திறந்ததுல மூழ்கி நாசமா போயிடுறாங்க. கொஞ்சமாவது ஈமான் இருக்கணுமா இல்லையா? மார்க்கப்பட்டு இருக்கணுமா இல்லையா? இசைக்கருவி வாத்திய குழு வைக்கலாம், என்னென்ன நிகழ்வுகள்ல வைக்கலாம்னு இருக்குது. ஒரு பாடசாலை இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு உட்பட்ட பாடசாலை, முஸ்லிம் பாடசாலை, இது நமக்கு ஹராம், மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ளது. வாத்திய குழுவை வைத்து நாங்கள் இசைக்கருவிகளை பயன்படுத்துவதை இஸ்லாத்துல கடும் எச்சரிக்கையாக வந்திருக்கிறது, எனவே நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று அறிவித்தல் கொடுத்தா கல்வி அமைச்சு சுற்று நிருபத்துக்கு எதிராக போறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு எதிராக வழக்கு போடுவானா? போட முடியாது. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இலங்கை அரசியல் சாசனத்தில் 10வது உறுப்புரை சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனசாட்சியை பின்பற்றும் சுதந்திரம், மத சுதந்திரம் என்று குறிப்பிடப்பட்ட சுதந்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஆள் ஒவ்வொருவரும் தான் விரும்பும் மதத்தை அல்லது நம்பிக்கையை உடையவராய் இருப்பதற்கான அல்லது மேற்கொள்வதற்கான சுதந்திரம் உட்பட சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனசாட்சியை பின்பற்றும் சுதந்திரம், மத சுதந்திரம் என்பவற்றுக்கு உரித்துடையவரால் வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனசாட்சியை பின்பற்றும் சுதந்திரம், மத சுதந்திரம் இருக்கிறது. விரும்பும் கொள்கையை பின்பற்றலாம், விரும்பும் நம்பிக்கைக்கு உடையவராக இருக்கலாம் என்று இலங்கை அரசியல் சாசனம் அனுமதி தந்திருக்கிறது. மேலும் 14வது உறுப்புரை பேச்சு சுதந்திரம், ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம், ஒருங்கு சேர்வதற்கான சுதந்திரம், முயற்சி செய்வதற்கான சுதந்திரம், தடையின்றி நடமாடுவதற்கான சுதந்திரம் முதலியவன என்று சொல்லி ஒரு தலைப்பு போட்டு 14 என்ன சொல்றான்? ஒவ்வொரு பிரஜையும் பின்வருவனவற்றுக்கு உரித்துடையவராவார். என்ன பின்வருவற்று? வெளியிடுதல் உட்பட பேச்சு சுதந்திரமும் கருத்து தெரிவிக்கின்ற சுதந்திரம். ஏதாவது வெளியிடலாம், கருத்து சுதந்திரம், பேச்சும் வெளியிடலாம், கருத்தும் வெளியிடலாம், புத்தக வழிவடத்திலும் வெளியிடலாம். அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம், அசம்பிளி ஆகலாம், லோஃபுல் அசம்பிளி, பீஸ்ஃபுல் அசம்பிளி. ஒருங்கு சேர்வதற்கான சுதந்திரம், அதாவது அனைவரும் ஒன்று கூடும் சுதந்திரம். தொழிற்சங்கம் ஒன்றை அமைக்கவும் அதில் சேரவும் உள்ள சுதந்திரம், தொழிற்சங்கங்களையும் அமைத்துக் கொள்ளலாம். தனியாக அல்லது மற்றவர்களுடன் சேர்ந்து பகிரங்கமாக வேணும், அந்தரங்கமாக வேணும், தனது மதத்தையோ அல்லது நம்பிக்கையையோ வழிபாட்டிலும் அனுசரிப்பதிலும் சாதனையிலும் போதனையிலும் வெளிக்காட்டுவதற்கான சுதந்திரம். அடுத்தது தனியாக அல்லது ஏனையவர்களுடன் சேர்ந்து தனது சொந்த கலாச்சாரத்தை அனுபவிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அத்துடன் தனது சொந்த மொழியை பயன்படுத்துவதற்குமான சுதந்திரம். அடுத்ததாக ஏதேனும் சட்டமுறையான முயற்சியில், உயர் தொழிலில், வியாபாரத்தில், தொழிலில் அல்லது தொழில் முயற்சியில் தானாக அல்லது ஏனையவர்களுடன் சேர்ந்து ஈடுபடுவதற்கான சுதந்திரம். இலங்கை முழுவதும் தடையின்றி நடமாடுவதற்கும் தான் விரும்பும் இடத்தில் வசிப்பதற்குமான சுதந்திரம். அத்துடன் இலங்கைக்கு திரும்பி வருவதற்கான சுதந்திரம் என்று எத்தனை சுதந்திரம் கொடுத்திருக்கிறான் தெரியுமா?
இந்த சுதந்திரம் 10வது உறுப்புரையில் வழங்கப்பட்ட கருத்து சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம், 14வது உறுப்புரையில குறிப்பிடப்பட்டுள்ள மதத்தை பின்பற்றும், ஒன்று கூடும், வழிபாடு நடத்தும், வியாபாரம் செய்யும் இந்த சுதந்திரம் என்பது மட்டுப்படுத்தப்படாத சுதந்திரம். 14வது உறுப்புரையில இரண்டு காரணங்களுக்காக மட்டும்தான் இது மட்டுப்படுத்தப்படும். தேசிய சுகாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு விஷயத்தில் ஏதாவது சிக்கல் வந்தால் மாத்திரம்தான் இந்த சுதந்திரங்கள் மட்டுப்படுத்தப்படும் என்று இருக்குது. இவ்வளவு சுதந்திரம் அடிப்படை உரிமையாக தந்திருக்கும் போது என்ற மார்க்கத்துக்கு மாற்றமாக இசைக்கருவிகளை இசைக்க வேண்டும் என்று அவர்கள் சட்டமே போட்டாலும் பாராளுமன்றத்துல நாங்க அதுக்கு மாற்றமா நிக்கலாமா இல்லையா? நிக்கலாம். கேட்டு சொல்லலாமா இல்லையா? இது நம்முடைய மார்க்கத்துக்கு எதிரானது, இதை நாங்க செய்ய முடியாது என்று சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். ஆனால் சொல்கிறார்களா? யாரும் சொல்வதில்லை, கண்டு கொள்வதில்லை, அலட்சிய போக்கில் இருக்கிறார்கள். இப்ப அரசாங்கத்தால முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் அணியக்கூடாது, முக்காடு போடக்கூடாது என்று சட்டம் போட்டாங்க. சுட்டு நிருபங்களை வெளியிட்டார்கள், சுட்டறிக்கைகளை வெளியிட்டார்கள். அப்படி கையை கட்டி சும்மா இருந்தோமா? என்ன செஞ்சோம்? உயர் நீதிமன்றத்துக்கு சென்றோம், உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றோம், அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்தோம், உரிமைகளை பெற்றுக்கொண்டோம், உறுதிப்படுத்தினோம். இது மத சுதந்திரம், இது கருத்து சுதந்திரம், இதுல யாரும் தலையிட முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக நிறுவின ஒரு சமூகம். பெண்கள் நீலக்கால் சட்டை, பாய்கால் சட்டைன்னு சொல்லுவோம், இது அணியக்கூடாது என்று சொன்ன பாடசாலைகளுக்கு எல்லாம் எதிராக ஃபண்டமெண்டல் ரைட் கேஸ், FR கேஸ் போட்டு, அது நம்முடைய மத சுதந்திரம், நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றும் சுதந்திரத்தை நீங்க எந்த சுட்டு நிருபத்தை போட்டும் எந்த சுட்டறிக்கையை போட்டும் அதை தடுக்க முடியாது என்று உரிமையை வென்றெடுத்தோமா இல்லையா? வென்றெடுத்திருக்கிறோம். முஸ்லிம் ஆண்கள் தாடியுடன் பாடசாலைக்கு செல்லணும் என்று வரும் பொழுது அதற்கெதிராக பல பாடசாலைகள் தடைகளை விதித்தார்கள். அதற்கெதிராக முஸ்லிம் சமூகத்தில் எத்தனை மாணவர்கள் அடிப்படை உரிமைக்காக போராடி இருக்கிறார்கள். ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா? இன்னைக்கு முஸ்லிம் பாடசாலைகளிலேயே உயர்கல்விக்காக வேண்டி, A-level எக்ஸாமுக்காக வேண்டி, உயர்தர பரீட்சைக்காக வேண்டி, கல்விக்காக வேண்டி செல்லக்கூடிய முஸ்லிம் ஆண்கள் கொஞ்சம் தாடியோட போட்டா பிக்ரேஸோட வாசல்ல பிரிஃபெக்ட் இருக்கிறான் முஸ்லிம் பாடசாலையில. எதுக்கு? சேவ் பண்ண, ஹராத்த செய்யறதுக்காக வேண்டி. மாணவ தலைவர்கள் என்ற பேர்ல மார்க்கம் தெரியாத கூழ் முட்டைகளை வச்சு சேவடிக்க வைக்கிறான். இது மார்க்கமா? இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? இதை செய்யலாமா? எத்தனை முஸ்லிம் பாடசாலைகள் பேரோட பட்டியல் போட்டு சொல்லலாம். அந்த பாடசாலைகளோட மானங்களை கருத்தில் கொண்டு பேர் பட்டியலிடுவதை நான் தவிர்த்து கொள்கிறேன். என்ன நினைக்கணும்? நபிகள் நாயகத்துடைய ஒரு சுன்னத்தை ஒரு மாணவன் செய்கிறான், அதற்கு தடையாக முஸ்லிம் பாடசாலைகள்ல மாணவன் தலைவர் என்ற பேர்ல ஒரு சில சோளக்காட்டு பொம்மைகளை நிறுத்தி வச்சு பாடசாலை நிர்வாகங்கள் ஒரு முடிவு அறிவிக்கிறாங்க என்று சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம்! யாருக்கு எதிரான போராட்டம்? குறித்த அந்த மாணவனுக்கு எதிரான போராட்டம் அல்ல, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான போராட்டம். ஒருத்தன் தாடியில டிசைன் போட்டு போறான், ஒரு ரவுடி பயல்மாய் காட்சி அளிக்கிறான் என்றா இது நீ நபி வழிக்கு செய்யறது இல்ல, நீ முறைகேடா இருக்கிற, முறைப்படி தாடியை வளர்த்துவான்னு சொல்லலாம். இதை விட்டு பிக்ரேசரை வச்சு ஃபுல்லா சேவ் பண்ண வைப்பீங்களா? ஃபுல்லா தாடியை மலிக்க வைப்பீங்களா? சுன்னாக்கு மாற்றமாக நடப்பீங்களா? அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்வீர்களா? அந்த முஸ்லிம் பாடசாலைகள் செய்கிறார்கள். அப்ப இந்த இசைவாத்திய குழு என்பது இஸ்லாம் இசையை தடை செஞ்சா இசைவாத்திய குழு தான் தடை. அதனால பாடசாலைக்கு மட்டும் ஹலால், மற்றதுக்கு ஹராம் இப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்ப மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு காரியம் எனும் போது முஸ்லிம் பாடசாலைகள்ல மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலே பங்கு பெறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். யாராவது ஒருத்தர் இதுக்கு கட்டாயப்படுத்தி பங்கு பெற வைக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தால், அந்த மாணவிகள் விரும்பினால் அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்யலாம். இது மார்க்கத்துல கூடாது, நம் மீது திணிக்கிறார்கள். அந்த பாடசாலைக்கு கல்வி திணைக்களமோ கல்வி அமைச்சோ அதை திணித்தால், குறித்த பாடசாலை அந்த திணைக்களத்துக்கு எதிராக, கல்வி அமைச்சுக்கு எதிராக அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்யலாம். பாடசாலை என்று சொன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். அதுக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுங்க, படிப்போட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் விளையாட்டு துறைகளை மேன்மைப்படுத்துங்க. அறிவு ரீதியான போட்டிகள், உடம்பில் மாச்சல் பட்டு செய்யக்கூடிய போட்டிகள், அதை மேன்மைப்படுத்துங்க. கணினி முறைகள் வசதிகளை ஏற்படுத்தி தொழில்நுட்பம் சார்ந்த நவீன கண்டுபிடிப்புகளுக்காக மாணவர்களுடைய மூளை திறனை, சிந்திக்கும் திறனை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி நிரல்களை மேற்கொள்ளுங்கள். இதென்ன வச்சு இதை நீங்க ட்ரம்பட் அடிச்சு நீங்க விசய கருவியை வாசிச்சோன்னே நீங்க பாடசாலைக்கு பெரிய சாதனை செஞ்சிட்டீங்களோ?
மார்க்கம் எதை தடுக்குதோ அதை நாங்கள் பாடசாலை மட்டத்திலும் செய்யக்கூடாது, வெளி உலகத்திலும் செய்யக்கூடாது, எப்போதும் செய்ய. இப்ப நீங்க அனுமதிச்சீங்கன்னு சொன்னா அந்த மாணவ மாணவிகள் இந்த பேண்டு குழுக்கு அவங்க தங்களை தயார்படுத்தி கொண்ட பிறகு வெளியில போயிட்டும் பாட்டு கேட்கத்தான் செய்வாங்க. ஏன் இசையை ஹலால் ஆக்கிட்டீங்களே, அப்ப வீட்டுல யூடியூப் பார்த்து டிக்டாக்ல பாட்டு போடுறதுக்கு முஸ்லிம் பெண்கள் எல்லாம் என்ன காரணம்? முஸ்லிம் ஆண்கள் டிக்டாக்ல பாட்டு போடுறதுக்கு என்ன காரணம்? இதுதான். பாடசாலை மட்டத்திலேயே ஹராம ஹலாலாக்கி கொடுத்துட்டீங்க, வெளி உலகத்துக்கு போனாலும் அதை ஹலாலாக்கி கொள்வார்கள். அப்ப கல்வி அமைச்சு திணித்தாலும் அவர்களுக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யலாம். காரணம் மார்க்கம், வேறொன்றும் இல்லை. சட்டத்துக்கு எதிராக போகணும் என்று இல்லை, கல்வி அமைச்சுக்கு எதிராக போகணும் என்றதும் இல்லை, பாடசாலை நிர்வாகத்துக்கு எதிராக போகணும் என்றதும் இல்லை. மார்க்கம் தடுக்குது. புல்லாங்குழல் ஓசையை கேட்டாலே ரசூல்ல காதுல விரல வெட்டி திசை மாறி பயணம் செய்வார்கள் என்று வருதுன்னா எவ்வளவு கவனமா இருக்கணும். அப்ப இந்த இசை ஹராம். அதை பாடசாலை வாத்திய குழுக்களாலும் செய்யக்கூடாது, வேறு இசை கச்சேரி நடத்துறவங்களும் செய்யக்கூடாது, இஸ்லாமிய கீதங்களாகவும் அதை வைக்கக்கூடாது, மெல்லிசையாகவும் வைக்கக்கூடாது, துள்ளிசையாகவும் வைக்கக்கூடாது. தப்பு மட்டும் அடிக்கலாம். நீங்க வேணுமெண்டா பாடசாலை பேண்டு குழுன்னு அமைங்க. எதுக்கு? தப்பு பேண்டு குழு. பாடசாலை பேண்டு குழு தப்பு பேண்டு குழுவை வச்சு தப்பு பேண்டு குழு வேணுமெண்டா நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு அடிக்கிறதுக்கு தப்பு அடிக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறதே தவிர அதுக்கு பேண்டு குழு வேணுமெண்டா வச்சு நீங்க நேரத்துக்கு மார்க்க அனுமதிச்சதுனால முக்கிய நிகழ்வுகள்ல நாங்க எங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை மேன்மைப்படுத்தும் விதத்தில் தப்பு சலங்கை இல்லாத தப்பு அடிப்போம், ரபன் அடிப்போம். ரபன் அடிப்பது அது ரெண்டு பக்கம் இருக்கக்கூடாது. அப்ப மத்தளத்தை வந்து ரசூலா தடுத்துட்டாங்க, டோல்கிய தடுத்துட்டாங்க. ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய விதத்துல தஃப மட்டும் அடிக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதிச்சதுனால அந்த பேண்டு குழுவை வைக்கலாமே தவிர அவங்க கூட பாராட்டுவாங்க, இது வந்து வித்தியாசமான ஒரு இசை வாத்திய குழுவா இருக்குது, இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு உட்பட்டதா இருக்குன்னு அவங்கள வாழ்த்துவாங்க. இஸ்லாத்தை மேன்மைப்படுத்துற ஐடியாவே இல்லை நமக்கு. நாம அவன் குழியில படுகுழியில விழுந்து சாக்கடையில விழுந்து நாங்கள் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி நாசமா போகணும் என்றே முடிவெடுத்தால் இதை வந்து தொடர்ச்சியாக மக்கள் மேற்கொள்ளலாம். இஸ்லாம் இதை அனுமதிக்காத ஒரு காரியம் என்பதை விளங்கி மார்க்கத்தை பேணுதலாக பின்பற்றி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஏனைய விஷயங்களுக்கு நாங்க அது அனுமதிக்கப்படுதா இல்லையான்றதை முடிவெடுத்துதான் ஏனைய விஷயங்கள்ல ஈடுபடணுமே தவிர மார்க்கத்தை குழி தோண்டி புதைச்சி என்ன செய்யக்கூடாது, இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.